பொங்கல் பண்டிகை வர இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் தற்பொழுது மதுரை ஜல்லிக்கட்டு தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 17ஆம் தேதி மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் எனவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பொங்கல் நாளான 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தேதிகளானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். பொங்கல் பண்டிகை வர இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறது. தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் குறிப்பாக மதுரையினுடைய பிரதானமான ஜல்லிக்கட்டாக இருப்பது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அதனை மையப்படுத்தி அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அதே போன்று இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டுக்கான முறையான அறிவிப்பை தற்போது மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது உலக பெறப்பட்ட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற தேசியங்கள் நடைபெறுகின்ற அதே போன்ற சிறப்பாக இந்த ஆண்டு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் சாலையில் இதே போன்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி அமைந்துள்ள அங்கிருக்கின்ற திடலில் 15ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும். அதே போன்று மறுநாள் அதாவது 16ஆம் தேதி பாலமேடு பேரூராட்சியில் இருக்கின்ற அந்த மஞ்சமலை ஆற்றினுடைய திடலில் இந்த ஜல்லிக்கட்டு, அதாவது 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஜல்லிக்கட்டும், அதே போன்று 17ஆம் தேதி அலங்காநல்லூரில் இருக்கின்ற அந்த அலங்காநல்லூர் திடலில், அந்த மந்தை திடலில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பாரம்பரியமாக எந்த இடங்களில் நடைபெறுமோ அதே போன்று இந்த ஆண்டு வரும் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் 3 ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் எப்போதும் போல் வழக்கம் போல் நடைபெறுகின்ற அந்த இடத்தில் தான் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கான முன்னேற்பாடு நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக காலையினுடைய மருத்துவ பரிசோதனை துவங்கி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த காலையுடைய பதிவு இணையதளத்தின் மூலம் பதிவு செய்கின்ற நிகழ்வும் அது பின்பு அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்வையாளர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பாதுகாப்பை வைப்பதற்காக அந்த பேரிகேடு அமைக்கின்ற பணிகளுக்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. 8 அடிக்கு மேலாக இந்த 2 அடுக்கு பேரிகேடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காளைகள் ஓடிவிடக்கூடிய அந்த திடலில் அந்த தென்னை நார் என்பது கூடுதலாக இந்த ஆண்டு விரிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த காயமும் ஜல்லிக்கட்டு காளைகள் படக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. 1000 காளைகள் இறக்குவதற்கான ஏற்பாடுகள் அலங்காநல்லூரிலும் பாலமேடிலும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களுடைய தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற அந்த குழுவினரும் நேரடியாக அழைத்து நடத்தப்படுகிறது. அவனியாபுரத்தை பொறுத்தளவில் மாநகராட்சியும் அதே போன்று மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து நடத்துகிறது. ஏனென்றால் அதில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதால் இந்த ஆண்டும் வழக்கம் போல் மதுரை மாநகராட்சி, மதுரை மாவட்ட நிர்வாகம் இணைந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்துவார்கள். அலங்காநல்லூர் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாகவே நடைபெறும். பாலமேடு அந்த ஊரின் சார்பாக நடைபெறும். செல்வகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.